அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வீட்டில் சமையல் பண்ணலை, வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் வெளியில் தான் போய் சாப்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் தொப்பி வாப்பா பிரியாணி அங்கே தான் வடசேரியில் இருக்குது, அங்கே தான் போய் சாப்பிட்டோம். சரி, அப்போ போய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணும்போது நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணது. சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கபாபு, அதுக்கப்புறவு நான் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறவு சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணோம். ஒரு பட்டர் பன்னீர் கிரேவி அது ஆர்டர் பண்ணோம். ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு தட்டில் இலை வச்சு அந்த இலையில தான் நமக்கு சாப்பிட்றது போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பொதுவாகவே எங்களுக்கு இலையில சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இப்போ எல்லா ஹோட்டல்லையுமே ஒன்று பிளேட்டில் இப்படி தான் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இலையுள்ள ஹோட்டல் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே ரேராக இருக்கும். இந்த ஹோட்டலில் இலை வச்சுருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு கத்திரிக்காய் பச்சடி ஒன்று வச்சுருந்தாங்க. சாப்பாடு நான் இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் பச்சடி, ஒரு அவிச்ச முட்டை, அதுக்கப்புறவு சிக்கன், அதில் லெமனை பிழிஞ்சு விட்டாச்சு. அதுக்கப்புறவு வெங்காய சம்பல் அது வச்சாச்சு. இனி அதே மாதிரி எல்லார் பிளேட்லேயும் எடுத்து வச்சுட்டு இனி நாங்களும் சாப்பிட்றோம். இருந்தாலும் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தானே என்னன்னு தெரியலை, ஆனால் டேஸ்ட்டு ஒரு டைப்பாக இருந்தது நேற்று எங்களுக்கு இந்த பிரியாணி சரி இருந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்னடான்னா நான் வாங்கியிருந்தோம். நான் வாங்கிட்டு கிரேவியும் இது பன்னீர் கிரேவி தான் வாங்கியிருந்தோம். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நானும் பன்னீர் கிரேவியும் நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன, எப்பொழுதுமே நாங்கள் ஹோட்டலுக்கு போனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நம்ம இன்றைக்கி பார்சல் பண்ணக்கூடாதுன்ட்டு நினைப்போம். ஆனால் லாஸ்ட்டு எங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது சாப்பாடு. அதனால் திருப்பியும் நானை பார்சல் தான் பண்ண சொல்லிட்டோம். ஒரு நான் தான் எடுத்துகிட்டு மிச்சத்தை பார்சல் பண்ண சொல்லிட்டோம். அதுக்கு நாங்கள் ரொம்ப நிறையா ஒன்றும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடல. நமக்கு தேவையான அளவு தான் வாங்கினோம். ஆனால் அதுக்கு மேலே உள்ளதையும் நம்ம பார்சல் தான். ஏன்னா என் பையன்லாம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, அப்படி போனது. அதுக்கப்புறவு அந்த கடையில் உள்ள இந்த குட்டி குட்டி கிரேப்ஸ் மாதிரி உள்ள ஒரு பிளாஸ்டிக்கில் உள்ள செடி தான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் அதை எடுத்திருந்தேன். அதேமாதிரி அந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு இனி இதுக்கப்புறவு கொஞ்சம் காய்கறி எல்லாமே வாங்க வேண்டியது இருந்தது. அப்போ நேர பக்கத்து இதுக்கு ஆப்போசிட் தான் வடசேரி மார்க்கெட் எல்லாமே இருந்தது. அப்போ அங்கே போய் காய்கறிகளும் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் எல்லா காய்கறிகளுக்கும் நல்ல ரேட்டெல்லாம் நல்ல கூடி தான் இருக்குது. தக்காளியெல்லாம் பக்கத்துலேயே போக முடியாது, அந்தளவு ரேட்டு தான் தக்காளியெல்லாம். சரி, இருந்தாலும் எவ்வளோ ரேட்டு வந்தாலும் நமக்கு சமையலுக்கு காய்கறி கட்டாயம் தேவை. அதனால் அப்போ அதையும் வாங்கிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். நேற்று எதிர்பாராமல் நடந்தது தான் இந்த லஞ்சு, இந்த வெளியில் போகிற அவுட்டிங், பீச்சுக்கு போகிறது எல்லாமே. அலைக்கும் சலாம்.